அதுக்கடுத்து சிமியோட்டிக்ஸ். சிமியோட்டிக்ஸ் அப்படின்னா இது வந்து எப்போ வருது அப்படின்னா எண்ட் ஆஃப் 19th செஞ்சுரியில் தான் வந்து வருது. எண்ட் ஆஃப் 19th செஞ்சுரியில் தான் இதை கொண்டு வராங்க. யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ் அப்படின்றவர் தான் கொண்டு வராரு. அவர் வந்து அமெரிக்கன் philosopher proposed to describe the study that called semiotics. Semiotics அப்படின்னா என்னன்னா கோர்ஸ் இன் ஜென்ரல் லிங்குஸ்டிக்ஸ். ஜென்ரல் லிங்குஸ்டிக்ஸை வந்து இவர் இது பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த இவரும், அதாவது சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸும், இன்னொருத்தர் யார் சிமியோட்டிக்ஸ்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம படிச்சிருக்க ஸ்விஸ் லிங்குஸ்டிக்ஸ் ஃபெர்டினண்ட் டி சசூர் அவரும் வராரு. இவங்க 2 பேர் தான் வந்து இந்த இதை வந்து சிமியோட்டிக்ஸை ப்ரப்போஸ் பண்றாங்க. இன் சயின்ஸ் தட் ஹி கால்ட் சிமியாலஜி. சயின்ஸை தான் வந்து இவங்க வந்து சிமியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. Then semiotics and semiology have become alternative name for systematic study. சிமியோட்டிக்ஸும் சிமியாலஜியும் ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சிமியோட்டிக்ஸ் நேம்ஸ் இருக்கு, ஸ்டடி இருக்கு அப்படின்றாங்க, சயின்ஸ் இருக்கு. அதாவது ஃபங்க்ஷன் இன் ஆல் ஏரியா ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் சிமியோட்டிக்ஸுக்கும் சிமியாலஜிக்கும் ஒவ்வொரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஒவ்வொரு சைனுக்கும் வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இவங்க 2 பேர் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. இந்த கண்டிஷனேஷன் ஆஃப் சைன், கன்வே ஆஃப் சைன் அப்படின்னா கன்வே ஆஃப் மீனிங் அப்படின்னு கொடுக்குது. இப்போ நான் கையில் வச்ச பென்சில் அப்படின்னு நம்ம காட்டுறேன்னா இது என்ன சைன்? இப்போ நீ எழுத ஏதாவது கேட்குற அப்படின்னு நான் இப்படி பென்சிலை காட்டுறேன், இதை வச்சு நீ எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் நான் ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு எழுத வந்து ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லணும்னு நான் என் கையிலேருந்து பென்சில் அப்படின்னு காட்டுறேன் அப்படின்னா இது கன்வே டு மெசேஜ். நீ பென்சிலை வச்சு எழுது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வராது அப்படின்னு சொல்லி என்னோட இதுலேயே சைன்லேயே காட்டுறேன், பென்சில் அப்படின்னு சொல்லி என் கையிலேருந்து இப்படி காட்டுறேன் அப்படின்னா இதுதான் சைன், கன்வே ஆஃப் மீனிங் அப்படின்றாங்க. இதை வந்து என்னெல்லாம் இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது அப்படின்றாங்க. இந்த சைனுக்கு வந்து லிமிட்டே கிடையாது அப்படின்றாங்க. டு ரியலம் ஆஃப் லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜ், ஏதாவது லாங்குவேஜில் வந்து எப்படி வேணாலும் வந்து இந்த சைனை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். அதாவது எப்படிலாம் பண்ணுறாங்கன்னா மோர் கோட்ஸ் இருக்குது, கோட், டிராஃபிக் சைன்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் கிரேட் டைவர்சிட்டி ஆஃப் அதர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிவிட்டியும், இப்போ நான் ஒரு மாதிரி ஒரு இதுக்கு ஆக்ட் பண்ணுவேன், நீ ஒரு மாதிரி ஆக்டிவேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ஸ், ஒவ்வொரு ப்ரொடக்ஷன், அதாவது மில்க் ப்ரொடக்ஷன் வந்து மில்க் இப்படி ஊற்றுற மாதிரி காட்டலாம். அந்த மில்க் ப்ரொடக்ஷன் வந்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்ஸும் ஒவ்வொரு வேரி ஆகுதுல்ல. அதனால் லிக்விடாக இருக்குது. நம்ம வேறு எது இப்போ கோதுமை மாவு அந்த அந்த மாதிரி ப்ரொடக்ஷன், அந்த கிராசரி ப்ரொடக்ஷன்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதுக்கெலாம் ஒவ்வொரு சிம்பிள்ஸ், ஒவ்வொரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாடி ஆஃப் போச்சர்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ். போச்சர்ஸ்னால் நம்ம ஒரு டெம்பரேச்சர், போஸ்டர்னால் டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். கெஸ்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களை மீட் பண்ணும்போது சிலவங்கள மீட் பண்ணும்போது ஹலோ அப்படின்னுவோம், சிலவங்கள வணக்கம் வைப்போம், சிலவங்கள கை கொடுப்போம், ஹேண்ட்ஸ் கொடுப்போம், சிலவங்களை இது பண்ணும்போது ஹக் பண்ணுவோம், சிலவங்கள நல்லா தோல் மேலே கை போடுவோம். இப்படி ஒவ்வொரு கெஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் சோசியல் வி பெர்ஃபார்ம் கைண்ட் ஆஃப் கலர்ஸ். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும். அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஹியூமனும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த கலர் போட்டால் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அதை வச்சு சொல்கிறாங்க சைனை. இந்த மீல் வி சர்வ், அதாவது மீல் சர்வ் வி சர்வ் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெஜிடேரியன் பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வெஜிடேரியன்லேயே இந்த மாதிரி சோறு ஊற்றி அப்புறம் பருப்பு போட்டு அப்புறம் நெய் ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும், சிலவங்களுக்கு சாம்பார்லேருந்து சாப்பிட்றது பிடிக்கும். ஒவ்வொரு சர்வும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சைன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஹேபிட், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும், அதெல்லாம் வந்து சைனில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் வி டீல் வித் ஆல் கன்வே ஆஃப் மீனிங் டு மெம்பர் ஆஃப் பர்டிகுலர். அதாவது ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு பொருளோடையும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து டீல் பண்ணுவாங்க. இப்போ பென்சிலை வந்து ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கிற விதம் வந்து திருவள்ளுவர் ஒரு மாதிரி பிடிப்பாரு, நம்ம ஒரு மாதிரி பிடிப்போம். ஒவ்வொருத்தவங்க அந்த ஹேண்ட் ரைட்டிங் பிடிச்சி எழுதுறதே வந்து டிஃப்ரெண்டாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், அதாவது பென்சிலை நான் ஒரு ஆப்ஜெக்டாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி டீல் பண்ண மாட்டோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைன் இருக்கும் அப்படின்னு. இது இப்படிலாம் வந்து இவ்வளோ இது வச்சு சைனை வந்து டிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து த்ரீ சைன் கிளாஸ் 3, அதாவது சிஎஸ்பி, அதாவது சார்லஸ் சாண்டர் பிஎஸ்ஏ வந்து டிஸ்டிங்விஷ் 3 கிளாஸஸ் ஆஃப் சயின்ஸ், 3 கிளாஸஸில் வந்து சைனை வந்து அவர் டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன சைன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஐகான்.
Icon function as a sign by means inherent similarities or share a future with signs அப்படின்றாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐகான் ஐகான் த ஃபங்க்ஷன் ஆஃப் சைன் மீனிங் ஆஃப் சிமிலரிட்டிஸ். அதாவது ஒவ்வொரு ஐகான் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? இப்போ வந்து இப்போ செல்லில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஐக்கானும் ஒரே மாதிரி இருக்குதுல்ல. வாட்ஸ்அப்க்கு ஒரு ஐக்கான் இருக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு ஐக்கான் இருக்குது, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஐக்கான் இருக்குது, இமேஜுக்கு ஒரு ஐக்கான் இருக்குது. இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஐக்கான் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு ஐக்கான் வச்சு தான் வந்து அந்த வந்து சிமிலாரிட்டிஸை வந்து நம்ம வந்து கற்றுப்போம். சைனை வந்து ஒவ்வொரு ஐக்கான் வச்சு டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிமிலாரிட்டி ஆஃப் போர்ட்ரேட் ஆஃப் தி பர்சன் இஸ் டிஸ்பைட் ஆஃப் தி சிமிலாரிட்டி. அதாவது ஒரு மேப்பில் வந்து ஒரு பர்சனோட போர்ட்ரேட் இருக்குன்னா எல்லா பர்சனோட போர்ட்ரேட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு போர்ட்ரேட்டும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அந்த மேப்பில். இதுதான் வந்து ஐகான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா index in science which be is a natural relation of a class of effective water science. அதாவது அந்த அந்த சைனுக்கும் அந்த சைன் வந்து எதை வந்து இண்டெக்ஸ் பண்ணுது, அதாவது சைன் வந்து எதை வந்து இம்ப்ளிகேட் பண்ணுது, ஒரு சைன் எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது, எதை வந்து டிஃபர் பண்ணுது. அதாவது ஒரு சைனை வச்சு எதை இது பண்ணலாம், இந்த சைன் இப்படி நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு சைன் ஐகான் அதாவது இண்டெக்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா எதை இம்ப்ளிகேட் பண்ணுறது தான் அதான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக் இஸ் சைன் இண்டிகேட்டட் அ ஃபயர். இப்போ ஸ்மோக் ஒரு இடத்துல ஸ்மோக் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எதை இண்டெக்ஸ் பண்ணுது அப்படின்னா ஃபயர் நடந்திருக்கு, அதனால வந்து ஸ்மோக் ஆகுது, அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுதான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெஃபினேஷன் பார்த்தோம்னா, பாயிண்டிங் அவுட் த வெதர் வேன் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட். அதாவது வெதர் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா விண்ட் வரப்போகுது போல், அதனால தான் வெதர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ambiguous of term sign proper relation between the significant naturalist occasional the அதாவது சிம்பிள் அப்படின்னா இப்போ நம்ம யாருக்காவது ஒரு க்ரீட்டிங்காக இது பண்ணணும், அதாவது வரவேற்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ ரிசப்ஷன்லேயே இருக்கோம், நம்ம வாசலில் வரவேற்புக்கு நிற்கிறாங்க, நம்மளை எப்படி கெஸ்டர் பண்ணுவாங்க, கை கூப்பி வணக்கம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து கெஸ்டர் அப்படின்னாங்க. இல்லைன்னா யாராவது பார்க்கும்போது இப்போ யாராவது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கெஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது சிம்பிள், என்ன சிம்பிள் பண்ணுவோம்? வணக்கம் வைக்கிறது ஒரு சிம்பிள். எல்லாரும் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம், அதுதான் சிம்பிள். சைனில் சிம்பிள்னா இதுதான் வந்து சிம்பிள் சொல்கிறாங்க. Gesture of the shaking hands, for example, some culture is a conventional sign greeting of parting அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம். நம்ம கிறிஸ்டியன் கல்ச்சரில் ஒரு மாதிரி இருப்போம், ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் வந்து வணக்கம், தமிழ் கல்ச்சரில் நம்ம வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் கல்ச்சரில் ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் லைட் கன்வென்ஷன் ஆஃப் ஏ சிக்னிஃபைஸ் த ஸ்டாப். அதாவது சிம்பிளில் வந்து டிராஃபிக்கில் வந்து சிம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் அப்படிங்கிற சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம, அதாவது ரெட் கலர் சிம்பிள் இருந்துச்சுன்னா, டிராஃபிக்கில் ரெட் கலர் சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம நிற்போம் அப்படின்றாங்க. இதுதான் இந்த 3 இதில் வந்து இவர் இண்டிகேட் பண்ணி அந்த சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ் வந்து சைனை வந்து 3 இதாக வந்து இண்டிகேட் பண்ணுறாரு. ஐகான், இண்டெக்ஸ், சிம்பிள் இதில் வந்து இண்டிகேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெர்டினண்ட் டி சசுர் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எதுலன்னா நிறைய டேர்ம்ஸ் கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எதில் அப்படின்னு பார்த்தா கரண்ட் சிமியோட்டிக்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எ சைன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 இன்செரபிள் கான்செப்ட் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது ஒரு சைன் வந்து ரெண்டாக வந்து இதாகுது, காம்போனன்ட்ஸ் ஆகுது, ஆஸ்பெக்ட்ஸ் ஆகுது அப்படின்றாங்க. என்னென்னு பார்த்தா சிக்னிஃபைடு. சிக்னிஃபையர் அப்படின்னா இன் லாங்குவேஜ் செட் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட் ஆர் எ மேக் ஆன் பேஜ். அதாவது ஒரு சிக்னிஃபையர் அப்படின்னா ஏதாவது ஒன்று சிக்னிஃபை பண்ணுறதா சிக்னிஃபையர். அதாவது இப்போ கேட் அப்படின்னா இப்போ நான் வந்து சொல்கிறேன் கேட் அப்படின்னு என்னோட சவுண்ட் வச்சு, அது சவுண்ட் இல்லைன்னா நான் கேட் பிக்சர் காட்டுறேன், அதை நீ பார்க்கும்போது இது கேட் அப்படின்னு சொல்லி சிக்னிஃபையர் ஆகிற இதுதான் கேட் போல, இந்த கேட் இப்படின்னு சொன்னால் இது கேட்டை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க, இப்படி இந்த ப்ரொனவுன்சியேஷனில் சொல்கிறாங்க, இந்த சவுண்டில் வேரியேஷனில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது சிக்னிஃபையர். சிக்னிஃபைடு அப்படின்னா ஆக்சுவலி கேட்னா என்ன அப்படின்றது தான் வந்து சிக்னிஃபைடு. அதாவது சிக்னிஃபையர்னா இப்போ நான் கேட்டுன்னு சொன்னேன்ல, இப்போ வந்து நான் கேட்டுன்னு சொல்கிறேன், இல்லைன்னா கேட் ஏதோ பிக்சர் காட்டுறேன். இப்போ சிக்னிஃபைடு அப்படின்னா கேட்டே நான் தூக்கி இதுதான் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கேட்டு அப்படின்னு சொல்லி அந்த காட்டுறது தான் வந்து
சிக்னிஃபைடு. ஆக்சுவலி என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே காட்டுறது. அப்படிதான் சிக்னிஃபைடு அப்படின்றாங்க. த கான்செப்ட் ஆர் ஐடியா விச் இஸ் த மீனிங் ஆஃப் த சைன். அந்த மீனிங், அந்த சைனுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது ஆக்சுவலாக காட்டுறதா வந்து சிக்னிஃபைடு அப்படின்றாங்க. செகண்ட் வந்து த வேர்பல் சைன். சசுர் டேர்ம் வந்து ஆர்பிட்ரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆர்பிட்ரிட்டி அப்படின்னா வந்து தட் இஸ் அ மிரர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒனோட்டோஃபி. ஆர்பிட்ரிட்டிவ்னா என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டுறது தான் வந்து ஆர்பிட்ரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த சைன் வந்து வேர்ட்ஸ் விச் வி ப்ரெசைவ் எ சிமிலர் டு சவுண்ட் தே சிக்னிஃபை. சில இதுக்கு சவுண்ட் வந்து சிக்னிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. There is no natural connection between verbal signifier what it signified. Connection between verbal signifier and what is signified. Verbal signifier அப்படின்னா நேச்சுரலாக வந்து சிக்னிஃபையருக்கும் வேர்பல் சிக்னிஃபையருக்கும் என்னென்னா நேச்சுரலாக வந்து இது இந்த சைனை வந்து இது ஐடென்டிஃபை பண்ணுது. அதுதான் வேர்பல் சைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது த ஐடென்டிட்டி ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் இட்ஸ் வேர்ட்ஸ். அதாவது அதை வந்து டீட்டெயிலாக வந்து ஐடென்டி பண்ணுறாங்க. எல்லா லாங்குவேஜ் வந்து வேர்ட்ஸ் வச்சு, ஸ்பீச் ஆஃப் சவுண்ட் வச்சு, எல்லாத்த வச்சும் வந்து அந்த சைனை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ கேட் அப்படின்னா கேட் அப்படி ஓட விட்டு காட்டலாம். கேட் வந்து மியாவ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இது கேட்டை வச்சு இது பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த வேர்டுக்கு, இந்த சைனுக்கு என்ன மீனிங், என்ன இது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இதை வந்து பாசிட்டிவ் குவாலிட்டியில் வந்து இது பண்ணுறாங்க. பாசிட்டிவ் குவாலிட்டி இல்லாமல் என்னெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்டிவ் ஃபியூச்சர் திஸ் எலமெண்ட்ஸ் தெம்செல்ஃப் பட் பை டிஃபர்ஸ். அதாவது ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா கேட் வந்து கத்தும், பால் குடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து அப்போ உடனே நம்ம பண்ணி காட்ட முடியாதுல்ல, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பண்ணி காட்ட முடியாதுல்ல. அது வந்து எப்போ பசிக்குதோ அப்போ தான் பால் குடிக்கும், எப்போ விளையாடுதோ அப்போ தான் இருந்து விளையாடும் பூனைக்குட்டி. அதை வந்து நம்ம கரெக்டாக உடனே வந்து நம்ம அந்த சைனை வந்து இம்ப்ளிகேட் பண்ணி காட்டிட முடியாது அப்படின்றாங்க. ஃபோர்த் வந்து the aim of linguistics of the other semiotic enterprise to regard apparel. பேரோல் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா செட் ஆஃப் குரூப்பில் வந்து ஒரு இது தான் பேரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சிங்கிள் வெர்பல் அட்டரன்ஸ் ஆர் பர்டிகுலர் யூஸ் ஆஃப் சைன் ஆர் செட் ஆஃப் சைன். அதாவது ஒரு பர்டிகுலராக இருக்கிறது பேரோல்னு சொல்லுவோம். பேரோல் அண்ட் லேங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் வெர்பல் அட்டண்டன்ஸ். அதாவது ஒன்று வந்து நம்ம சொல்கிறது வந்து பேரோல் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக சொல்கிறது வந்து லீக். பேரோல் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா லீகுக்குள்ளே இருக்கும். இப்போ லாங்குவேஜ் அப்படின்றது லீகு, பேரோல் அப்படின்றது தமிழ் லாங்குவேஜை சொல்கிறது. தமிழ் லாங்குவேஜை மட்டும் சொல்கிறது பேரோல், மொத்த லாங்குவேஜை சொல்கிறது லாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பேரோல் அப்படின்னா சிங்கிள் வேர்பல் அட்டண்டன்ஸ். ஒரு இதுக்கு வந்து சிங்கிள் வேர்பல் ஒரு மீனிங் கொடுக்கணும், ஒரு சைனுக்கு சிங்கிள் மீனிங் கொடுக்கணும், அதான் பேரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் as only the manifest of the language, it is a general system of implicating difference from the rule of communication. அதாவது அந்த சைனுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கும். இப்போ லைட்ஸ், டிராஃபிக் லைட்ஸ் அப்படின்னா ரெட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும், க்ரீனுக்கு ஒரு மீனிங் இருக்குது, எல்லோவுக்கு ஒரு மீனிங். ஒவ்வொரு மீனிங்க்கும் ஒவ்வொரு மொத்தமாக டிராஃபிக் லைட் அப்படின்னு சொன்னால் அது பேரோல். ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு நம்ம வேரியேஷன் பண்ணுறோம். ஒன்றுக்கு வந்து நிற்கிறோம், ஒன்றுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறோம், ஒன்றுக்கு வந்து மூவ் பண்ணுறோம். இதை வந்து தனித்தனியாக டிஃபர் பண்ணி சொல்கிறது லாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் சிமியோட்டிக்ஸ் லைக் செக்சுவலிசம் டெவலப்டு. ஃப்ரான்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க, சசுர் வந்து டெவலப் பண்ணுறாரு. இது வந்து சிமியோட்டிக் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் சஸ்யன், செல்ஃப் ஆர்டர், கிரியேட்டிவ் ஹரிஹாஷியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஃப்ரெண்டிக்கல் determine sign codes and rules of combination and transformation which make சயின்டிஃபிகேட் மெட்டீரியல்ஸ் மீனிங்ஃபுல். அதாவது ஒரு மீனிங், அதாவது எப்படி வந்து மாடர்னாக டெவலப் பண்ணுறாரு இந்த சர்வினன் டி சசுர் வந்து எப்படி டெவலப் பண்ணுறாருன்னா, ஒரு சைனை நம்ம காட்டும் போது இல்லைன்னா கெஸ்டர் பண்ணும்போது அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து நாலு போக்கில் வந்து கரெக்டான எது அப்படின்னு சொல்லிட்டு நாலு போக்கில் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது ஒரு சைனுக்கு வந்து ப்ராப்பராக இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு வரல. அதுக்கப்புறம் வர வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த வந்து சைன் வந்து இண்டிகேட் பண்ணலாம்,
கோட்ஸ வந்து இந்த மாரி இது பண்ணலாம். காம்பினேஷன் வந்து இந்த மாரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வர வந்து டெக்னாலஜி வர வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகுறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபெர்டினண்ட் சைக்கோ அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டிங் த அன்கான்ஷியஸ். இவர் வந்து ஃபெர்டினண்ட் இது வந்து சைக்கோ அனாலிசிஸும் இது பண்ணியிருக்காரு. அதுல வந்து இன்டர்பிரிட்டிங் த அன்கான்ஷியஸ், அதாவது இப்ப இன்டர்பிரிட்டிங் த அன்கான்ஷியஸ்னா உனக்கு கேட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா நான் சைன் காமிக்கிறது தான் ஒருவேளை கேட்டோ அப்படின்னு சொல்லி உனக்கு அப்பதான் வந்து ஒரு கான்ஷியஸ் வரும். அது வரைக்கும் நீ அன்கான்ஷியஸ் வந்து இன்டர்பிரிட்டிங் பண்றாரு அப்படின்னு சொல்லி சைக்காலஜில இன்டர்பிரிட் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அஸ் லைக் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைன் அப்படின்னா என்னன்னா அந்த சைனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாதிரியான இந்த சைன் தான் வந்து இங்க இது பண்ணணும், இந்த இங்க இண்டிகேட் பண்ணணும், இந்த மாதிரியான சைன் தான் இங்க இது பண்ணணும். அதாவது ஒரு கேத வீட்டுக்கு போய் அழுகக்கூடாது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் அதாவது ஒரு கேத வீட்டுக்கு போய் நம்ம சிரிக்கக்கூடாது. ஸ்மார்ட் சொல்லிட்டேன். ஒரு கேத வீட்டுக்கு போய் சிரிக்கக்கூடாது. அது ஒரு சைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சைன்ல எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு போய் நான் வெஜிடேரியன் வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து போக போக வந்து மாடர்ன் இதில் தான் வந்து மாடர்ன் சிமியோட்டிக்ஸில் தான் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் சிமியோட்டிக்ஸ்.